கலைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். உங்களை நேசித்து நாங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மாதத்தின் முதல் வாரத்திலே உடைய பந்தியிலே அமரும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் நிற்பது நீர் மூலமாகாமல் இருப்பது உங்களுடைய கிருபை. ஆண்டவரை இதுவரை எங்களுடைய கிருபை எங்களை தாங்கினபடி நாள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கத்தருக்கென்று ஆண்டவரை கர்த்தாவை ஊழியம் செய்யவும், கத்தரை ஆராதிக்கவும் உங்களுக்கு கொடுத்த விலசுவ விளக்குக்காய் தவப்படியே நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் தாமே இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா, நாங்கள் வார்த்தைகளை பேசுகிற அடியேனை ஆண்டவரே உள்ளங்கால் வரை பிரசன்னத்துக்குள்ளே மறைக்கிறது இந்த தடையும் வராத வண்ணம் ஆண்டவரை வார்த்தைகளை சொல்லும் பொழுது கர்த்தாவே அப்பா எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் தெளிவாக சொல்ல பரிசுத்தாவியானவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சரீர பலவீனங்களை இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரை எடுத்து போடுவீராக, உடைய பலத்தினால் இடை கட்டுவீராக. ராஜா ஆண்டவரை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீதாமே ஆண்டவரை கூட இந்த நாளில் வழிநடத்தப்படுறதாக காமத்தை நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே இதாவது. கடந்த வாரம் வசனத்தை சொல்ல முடியாமல் போய்விட்டது. நீங்கள் எல்லோரும் ஜெபித்தீர்கள். தேவன் இதுவரையிலே மறுபடியும் சமூகத்திலே நின்று பிரசங்கம் பண்ண கர்த்தர் பலத்தை கொடுத்திருக்கிறார். நாங்கள் மருத்துவத்திலே சென்றால் அவர்கள் இந்த நாட்களிலே கொரோனா செக்கும் எடுக்கிறது அவசியம். ஆனால் எனக்கு இந்த வருஷம் இந்த 2 வருஷத்துக்கு 2 தரம் எடுத்து 2 தரம் அவர்கள் நெகட்டிவ். எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அது நெகட்டிவ் என்றுதான். ஆனால் அவர்கள் அறிவித்தார்கள் நெகட்டிவ். கர்த்தர் தான் எங்களை இதுவரையிலே பாதுகாத்து நடத்துகிறார். அதில் ஸ்ரீலங்காவில் எத்தனையோ ஊழியக்காரர்களுக்கு கொரோனா தொற்று மடுத்து போயிருக்கிறார்கள். எங்களுடைய தம்பி ஸ்ரீலங்காவில் ஊழியர் செய்கிறார். அவருக்கு கொரோனா வந்ததும் தெரியாதவர்களுக்கு குணமானதும் தெரியாது. இப்போ கதை கேட்குதான் அவர் சொல்கிறார், தனக்கு கொரோனா மாறிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே தொடர்ந்தும் நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய ஊழியத்தை எனக்கு அதாவது ஞானஸ்தானம் எல்லாம் நியமித்திருக்கிறோம். எப்படியெல்லாம் இது நடக்க போகின்ற அந்த ஜெப நேரங்களில் சில நம்ம இருக்கிற தடுமாற்றத்திலே நாங்கள் யோசிப்பதும், ஆனால் கர்த்தர் எங்களுக்கு பலன் தருவார் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் தொடர்ந்து இந்த காரியங்களை செய்ய கர்த்தர் எங்களுக்கு பலன் தருவார். இன்றைய நாளில் உங்கள் மத்தியிலே நான் செயல்படும் விசுவாசம் என்ற தலைப்பிலே பேச விரும்புகிறேன். விசுவாசம் கிறிஸ்தவர்களுக்கு அடிப்படையாக இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசத்தை கொண்டுதான் இருக்கின்றது. எனவே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த விசுவாசம் செயல்படாமல் இருந்தால் அது செத்த விசுவாசம் என்று வேதம் சொல்கிறது. இப்போ ஒரு பொருள் இருக்கின்றது, அது எங்களுக்கு அதில் பிரயோஜனப்படும் ஒரு கருவிகள், மின்சார கருவிகள், பலவிதமான ஒரு கம்ப்யூட்டராக இருந்தாலும் அல்லது இசைக்கருவியாக இருந்தாலும் அல்லது வீட்டிலே நாங்கள் பாவிக்கிற கிரைண்டர் போன்ற பலவிதமான மின்சார இயக்கும் கருவிகளை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அவைகள் இயங்காவிட்டால் அது செயல்படாவிட்டால் அதில் எந்தவித பிரயோஜனம் இல்லைன்னு நாங்கள் கூற ஓடுகிறவர்களாக இருக்கின்றோம். எனவே விசுவாசமும் அப்படித்தான். அதுக்குத்தான் வேதம் சொல்கிறது விசுவாசம் கிரியோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி யாக்கோப்பு நிருபத்திலே வாசிக்கின்றோம். வாசகம் 2ஆம் அதிகாரம் 19-26 வரை. தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறார். அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவருடைய கிரியைகளோடே கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதியுள்ளவர் ஆக்கப்பட்டார். அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. ஆமாம், பாருங்கள், ஆவி இல்லாத சரீரம். இவர்களுக்கு ஆவி போனால் அது செத்த சரீரம் என்று சொல்லுகிறோம். அதே போலதான் விசுவாசமும் தன்னில் தானே அது செத்ததாக இருக்கும், கிரியை இல்லாமல். இப்போ ஆபிரகாம் விசுவாசத்துக்கு தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். அவர் கிரியை என்று சொன்னால் அந்த தேவன் சொன்னார், அவருடைய
மகனை பலியிடும்படியாக. அப்போ அவர் யோசிக்கவில்லை, துணிவுடன் அந்த விசுவாசம் செயல்பட்டது. மரித்தோரிலிருந்து உயிர்ப்பிக்க வந்த தேவர் என்று ஆபிரகாம் நம்பி தன்னுடைய குமாரனை பலிபடுத்த சென்றார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அதே போல் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் விசுவாசிகளாக இருக்கின்றோம். அந்த விசுவாசம் அதாவது பேச்சில் இருந்தால் மட்டும் போதாது. நாங்கள் தேவனை விசுவசிக்கிறீர்களானால் நாங்கள் உடனே சொல்லுவோமோ நாங்கள் விசுவசிக்கிறோம், நான் ரட்சிக்கப்பட்டீர்களான்னு கேட்டால் அது எங்களுக்கு தெரியாமல் ரட்சிக்கப்பட்டோமான்று சந்தேகம். அப்படி இல்லை, நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்றால் விசுவாசிகளான நாங்கள் ஆண்டவர் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். அப்போ நாங்கள் விசுவாச கீழ்ப்படுதல் மூலமாக நாங்கள் அந்த ரட்சிப்பை, அதாவது இப்பொழுது ரட்சணிய நாள், இப்பொழுது இறக்குற காலம், ஆண்டவர் வந்து சகைவை பார்த்து சொல்கிறார், சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட தங்க வேண்டும். அப்போ ஆண்டவர் வந்து ரட்சிப்பை உடனடியாக நாங்கள் ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதே நேரத்தில் பாருங்கள், இயேசு வந்து அதாவது சீசர்களை அவரை பின்பற்றும்படியாக அழைக்கிறார். மத்தேயு 4வது அதிகாரம் 19-20 வசனத்திலே வாசிக்கின்றோம். எந்தெந்தே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதரை பிடிக்கிறவர் ஆக்குவேன். பின்னுக்கு ஒன்றும் யோசிக்கல, வலைகளை கூட்டு விட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். இதுதான் துணிந்து செயல்படும் விசுவாசம் என்று நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் வந்து இயேசு அழைக்கிறார்கள், என் பின்னே வாருங்கள் மனிதரை பிடிக்கிறவர்கள் என்று சொன்னார். விசுவாசம் இல்லாமல் அவர்கள் அப்படி செய்திருக்க முடியாது. அவர்களுக்கு நாங்களுக்கு தொழிலையெல்லாம் விடுகிறோம், எங்களோட பிரச்சனையெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார், அவர் சொல்லுகிறார், அவரை நாங்கள் பின்பற்றோம், அவ்வளவுதான். அப்போ சாட்டுப்போக்கு சொல்லுகிற ஜனங்களும் இருக்கிறார்கள். ஒரு கூட்ட ஜனங்கள் சொன்னார்கள் வந்து எங்களுக்கு இன்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, நான் போய் முன்பு என்னுடைய தகப்பனை அடக்கம் பண்ணிட்டு வாரேன், அப்போ மாடுகளை நான் விற்கணும், பலவிதமான காரணங்கள் சொன்னவர்கள் இருக்கின்றார்கள். எனவே கலப்பையின் மேல் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் எனக்கு பார்த்து நல்ல என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே அந்த விசுவாசம், அதாவது நாங்கள் வந்து பாருங்கள், அற்புதங்களை பெறும் கூட, அற்புதங்களை இயேசுவிடத்திலே பெறும்போது கூட ஆண்டவர் சொன்னதுக்கு கீழ்ப்படைந்தவர்கள் தான் அற்புதத்தை பெற்றார்கள். உதாரணமாக நீங்கள் பார்த்தா, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து இயேசு சொல்வார், அவர் உடனடியாக படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்த பொழுது அந்த அற்புதத்தை கண்டார். இப்போ இன்னொரு இடத்திலே சொல்லுகிறார், ஒரு குருடனுக்கு நீ போய் சீலோவான் குளத்திலே கழுவு என்று சொல்லுகிறார். இப்போ வீட்டில் ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதர்கள் வந்து ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி செயல்பட அதாவது விசுவாசத்தை என்னுடைய செய்யல் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக. கானாவூர் கல்யாணத்திலே திராட்சரசம் குறைபட்ட பொழுது சாடிகளை நிரப்புங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் நிரப்பினார்கள் கீழ்ப்படிந்து. தண்ணி நிரப்பாமலே ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும், ஆனால் ஆண்டவர் மனிதர்களுடைய கீழ்ப்படுதலை எதிர்பார்க்கின்றார். எனவே அப்படி நடந்தது. அதே நேரத்திலே லாசருவை எழுப்பும் பொழுது கூட கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ மனிதர்கள் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் அந்த அற்புதங்களும் நடக்கும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு தேவன் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம். இங்கே யாக்கோபு சொல்லுகிறார், அப்படி செய்வது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவசித்து நடுங்குகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்போ இன்றைக்கு திரள்கூட்ட ஜனங்கள் இயேசுவை விசுவசிக்கின்றார்கள், ஆனால் கிரியை இல்லாத விசுவாசமாய் காணப்படுகிறது. அவர்கள் சொல்லுகிறதற்கும் அவருடைய வாழ்க்கையில சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது. இப்போ வந்து அநேகர் வந்து அதாவது சுவிசேஷத்தை சொல்ல வாஞ்சைப்படுகிறார்கள், இயேசு நல்லவர் என்று சொல்லுகிறார்கள், இயேசு ரட்சிக்கிறார் என்று சொல்லுகிறார்கள், ஜனங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களாகவும் காணப்படுகிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு வசனத்துக்கு கூட அவர்கள் கீழ்ப்படுத்தார்களா என்று கேட்டால் கேள்விக்குறியாக இருக்கும். எனவே நானும் நீங்களும் இன்றைக்கு வந்து ஆண்டவர் அதாவது கிரியை இல்லாத விசுவாசம் சேர்த்தது என்று என்னத்துக்கு சொல்லப்படுது என்று சொன்னால், நாங்கள் சொல்ல போகிற காரியத்திலே நாங்கள் ஒவ்வொன்றும் இணைந்துதான் செயல்பட வேண்டும். இப்போ அதாவது விசுவாசமும் அதாவது நமக்கு ரட்சிப்பு வருவதற்கு வேதம் சொல்வது எபேசியில் ஒரு வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அப்ப கிருபை தேவன் ஈவாக தருகிறார், விசுவாசம் நாங்கள் தான் வைக்கணும் விசுவாசம். அப்ப ரெண்டும் சேரும் பொழுதுதான் ரட்சிப்பு வருகிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம். அப்ப ரட்சிப்பு முதலாவது நாங்கள் பார்க்க போகின்றோம். அந்த ரட்சிப்பு வந்து விசுவாச கிரியை மூலமாகத்தான்
அது நடக்கும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரோமருக்கு நிறுவம் 1வது அதிகாரம் 16, 17 வாசிப்போம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஆ. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆமென். பாருங்கள், இயேசுவின் சுவிசேஷத்தை குறித்து நான் அவர் சொல்கிறார், வெட்கப்படேன். சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். அது முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கென்று அது தேவபலனாக இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்க்கின்றோம். இயேசு சிலுவையில் என்னுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கப்படும் பொழுது நீதி உண்டாக இதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக நாவினாலே அறிக்கை பண்ணப்படும் என்ற வசனத்தின்படி நாங்கள் இயேசுவை விசுவாசித்து நாவினாலே அறிக்கை பண்ணும் பொழுது நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. அப்போ ரட்சிப்பு நமக்கு தூரமாய் அல்ல, சமீபமாய் இருக்கிறது. இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து இயேசுவை விசுவசிக்கிறீர்களா? நாங்கள் இயேசு விசுவசிக்கிறோம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களா என்று கேட்டால் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால் இப்போ எங்களுடைய விசுவாசம் இது ஒரு கலந்த விசுவாசமாக இருக்கிறது. இப்போ நாங்கள் உடனடியாக இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுவதற்கு நாங்கள் காலத்தை தாமதம் பண்ணக்கூடாது. நான் முன்பு சொன்னது போல சகைவே சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உங்கள் வீட்டில் தங்க வேண்டும், இன்றைக்கு ரட்சிப்பு. அப்போ அனுப்புறது காலம், இது ரட்சணிய நாள். அப்போ ரட்சிப்புக்கு நாங்கள் காலத்தை அப்போ நாங்கள் 10 வருஷம் 15 வருடம் நாங்கள் இயேசுவை அறிந்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாவிட்டால் நம்முடைய விசுவாசத்திலே ஏதோ ஒரு தடை இருக்கின்றது, கிரியை இல்லாத விசுவாசம் என்று சொல்லலாம். எனவே நாங்கள் அந்த செயல்படும் விசுவாசத்திற்கு தான் ஆண்டவர் அந்த அப்படிப்பட்ட விசுவாசத்தின் மூலமாகத்தான் நாங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் அடைய முடியும். இப்போ நாங்கள் ரட்சிப்பை பெறுவதற்கு ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? உடனடியாக ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று வேதம் சொல்கிறது. எனவேதான் பிரியமானவர்களே, ரட்சிக்கப்படுவதற்கு காலத்தை நாங்கள் தாழ்த்தக்கூடாது. அடுத்ததாக நீங்கள் பார்த்தால் ரட்சிப்புக்கு அடுத்தது முதலாவது மனம் திரும்புதல் என்று நாங்கள் பார்க்கலாம். மனம் திரும்புதல் என்று சொன்னால் என்ன என்று பார்த்தால் அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே 17வது அதிகாரம் 30வது வசனம் சொல்கிறது, வாசிப்போம். அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். அப்ப எல்லா மனுஷர்களுக்கும் தேவனுடைய கட்டளை என்ன? மனம் திரும்புங்கள் என்று சொல்லி. அப்ப மனம் திரும்புதல் விசுவாசத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றது. அப்ப விசுவாசத்தோடு அதாவது உள்ளடக்கியதாக காணப்படுகிறது. இப்ப நாங்கள் விசுவாசம் இல்லாமல் மனம் திரும்ப முடியாது. இப்ப விசுவாசிக்கின்றோம், பிசாசு மனம் திரும்ப முடியாது. பிசாசு மனம் திரும்ப முடியாது. அதனால்தான் பிசாசும் விசுவாசத்தில் அடங்குகிறது. ஆனால் நாங்கள் மனம் திரும்ப முடியும். அப்ப நாங்கள் மனம் திரும்ப முடியும் என்று சொன்னால் எங்களுக்கு தேவன் ரட்சிப்பை கட்டளையிட்டார். பிசாசு கீழே தள்ளப்பட்டான், அவனுக்கு ரட்சிப்பும் இல்லை, எந்த ஒரு சந்தர்ப்பமும் இல்லை. எனவே அவனும் நடுங்குகிறார், ஆனால் அவனுக்கு கிரியை நடப்பிக்க முடியாது. அதே போல நாங்களும் விசுவாசிகள் என்று சொல்லுகிறோம். நாங்கள் முதலாவது மனம் திரும்புதலுக்குரிய கனியை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். மனம் திரும்புதலுக்குரிய கனி கொடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்போ மனம் திரும்புதல் என்று சொன்னால் கனி கொடுத்தல் என்றால் என்ன? அது காணக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்போ நான் மனம் திரும்பிட்டேன், அனைவர்கிட்ட சொன்னால் நான் மனம் திரும்பிட்டேன், ஆனால் கிரியை மூலமில்லை. அவர்கள் அவருடைய நடத்தையை பார்க்கும் பொழுது மனம் திரும்பி என்று சொல்லுகிறார்கள், அதற்கும் அவருடைய நடத்தைக்கு அவருடைய நடவடிக்கைக்கு சம்பந்தம் இல்லை. அப்போ என்ன நடக்கிறது சொன்னால் இது மாய்மாலமான ஒரு விசுவாசம். எனவே இந்த விசுவாசம் எங்களுக்குள்ளே இருக்காத வண்ணம் நாங்கள் செயல்படுகிற விசுவாசங்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் மனம் திரும்பதை எப்படி வெளிப்படுத்தலாம் என்று சொன்னால் பிரியமானவர்களே, அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நறுங்குண்ட இருதயத்தோடு செய்த எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களுக்காக
நாங்கள் தேவனிடத்திலே மனஸ்தாபப்பட்டு நாங்கள் அதாவது துக்கத்தோடு கூட ஆவிக்குரிய ஒரு துக்கம், அதாவது மாம்சத்துக்குரிய துக்கம் அல்ல, ஆவிக்குரிய ஒரு துக்கம் அப்படின்னு சொன்னால் என்ன, நான் இப்படியெல்லாம் ஒரு அறியாமை காலங்களிலே நான் தவறு செய்து விட்டேன். நம்ம பேதுரு பிரசங்கத்தை செய்த பொழுது அவர்கள் இதயத்திலே குத்தப்பட்டவர்களாக. ஏன் இதயத்திலே குத்தப்படுகிறார்கள்? அவர்கள் செய்த தவறுகள் எல்லாம் பிரசங்கத்தை கேட்ட பொழுது அவருடைய உள்ளத்திலே தவறு, நானெல்லாம் தவறு செய்திருக்கிறேன் இப்படி என்று சொல்லி அவர்களுக்கு இயேசுவை அவர்கள் கொலை செய்தார்கள் யூதர்கள். பாருங்கள், பேதுரு பிரசங்கித்த பொழுது அவர்கள் இதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி. எனவே இங்கே கொரிந்தியரிலே பவுல் இந்த மனம் திரும்புதல், தேவனுக்கு ஏற்ற துக்கத்தை பற்றி அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்ப்போம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்கள். இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மன திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. அப்ப 2 விதமான துக்கம். இப்ப லௌகீக துக்கம், உலக கவலை, உலக கவலைகள், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்ற கவலை இருக்கின்றது. அது தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்று சொன்னால் நறுங்குண்ட இதயம் என்று சொல்கிறோம் அல்லவா, அதுதான் இந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம். அதாவது தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமும் மரணத்தை உண்டாக்குகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்ப தேவனுக்கு ஏற்ற துக்கம் சும்மா மனசாப்பட்டு கொண்டே இருக்க இடம் கொடுக்காமல் அது ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு மனம் திரும்புதல். ஐயோ நான் தவறு என்று மனம் திரும்பாமல் கிரியை மூலமாக அதை ஆண்டோடு அறிக்கை செய்து ரட்சிக்காமல் நடுவில் நான் ஒரு பாவி என்று மனஸ்தாபப்பட்டு கொண்டு வாழ்கிறதுக்கு அல்ல, அது ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்கும். நமக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல். அப்ப நாங்கள் என்னத்தை செய்கிறோம் தான் நறுமுண்ட இதயத்தோடு சுத்த இதயத்தை என்னிடத்திலே சிருஷ்டியும் நிறைவேறமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இப்படி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை மறுபடியும் எனக்கு தார். 51 சங்கீதத்திலே பாருங்கள், நறுமுண்ட இதயத்தோடு ஒரு தாவியில் அங்கே எழுதி வைத்திருக்கிற வசனங்கள். அப்போ அந்த வசனங்களின் படி பிரியமானவர்களே, நறுமுண்ட இதயத்தோடு மனம் திரும்புதலை வெளிப்படுத்த வேண்டும். அடுத்தது கீழ்ப்படிதல் என்று நாங்கள் பார்க்கிறோம். கீழ்ப்படிதல் என்று சொன்னார்கள், இயேசு அதாவது கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அதாவது இதோ நான் வருகிறேன், புத்தக சுருள் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் தன்னைத்தானே தாழ்த்தி, இயேசு அதாவது கீழ்ப்படிந்து தாழ்த்தி இந்த உலகத்திலே அவர் எல்லாவற்றையும் கீழ்ப்படுதலை எங்களுக்கு முன்மாதிரியாக வைத்துவிட்டு போயிருக்கிறார் இயேசு. நான் நீங்களும் இன்றைக்கு அந்த கீழ்ப்படுதலை நாங்கள் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ரோமர் 16:25-27 வாசிக்கும் பொழுது வாசிப்போம். ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்கதரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாய் இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதுதான். இப்ப பாருங்க, விசுவாசத்துக்கு கீழ்ப்படியவன், விசுவாசித்தால் கீழ்ப்படிந்தால்தான் நமக்கு ரட்சிப்பு. அப்ப இது கீழ்ப்படிதல் என்றது இப்ப யாருமே ஒரு வன்முறையிலே செய்கிற காரியங்கள், அது அன்பின் அடிப்படையிலே. இப்ப ஆண்டவருக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறது என்று சொன்னால் என்ன, அவர் எங்களை இவ்வளவாய் அன்பு கொண்டிருக்கிறார். அப்ப அந்த தேவன் கல்வாரியில் எங்களுக்காக ஜீவனையை கொடுத்திருக்கிறார். அப்ப அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறது என்று சொன்னால் அது ஒரு கஷ்டமான காரியம் என்று நாங்கள் யோசிக்க கூடாது. பலியை பார்த்து கீழ்ப்படுதல் தான் உத்தமம் வேதம் சொல்லுகிறது. அப்ப மரியாதை பார்க்கும் பொழுது, அதாவது அவர்களுக்கு உடனடியாக பாருங்கள், தேவதூதன் சொல்லுகிறார் மரியாதைக்கு உன்னிடத்திலே ஒரு கற்பம் உருவாகும், அவருக்கு இயேசு என்று பெயருவார். அவர்
மரியாள் கலங்கி நின்றார். இது எப்படி ஆகும், நானும் புருஷனை அறியேனே என்று சொல்லி கலங்குகின்ற போது, அப்ப பரிசுத்தாவியின் நிழலிடும் உன்னதமானவருடைய குமாரன் எனப்படும் அப்படி சொன்ன பொழுது, இதுவும் ஆண்டவருடைய அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுள் என்றதான் இந்த கீழ்ப்படிதல். எனவே ஆண்டவருக்கு நாங்கள் எங்களை அடிமையாக, அதாவது மனப்பூர்வமாக நாங்கள் அதை செய்ய வேண்டும். பாருங்கள், ரோமர் 6:17 சொல்லப்படுகிறது, வாசிப்போம். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், உங்களுக்கு வைத்த உபதேச சட்டத்துக்கு, அதாவது ரோமருக்கு எழுதின ரூபத்திலே பவுல் சொல்லுகிறார், நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தபடினால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ ரோமர்கள் என்றோம் 6ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் அதாவது வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே அநேக காரியங்களை அங்கே பவுல் அதாவது எழுதி இறுதியாக அங்கே சொல்லுகிறார். நாங்கள் வாசித்த 17, அதாவது முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமையாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தபடினால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப இது என்னது, மனப்பூர்வமாய் நாங்கள் தேவனிடத்திலே அன்பு கூர்ந்து, அதாவது தேவனை நேசிக்கின்றோம், அவருடைய சட்டங்கள் எங்களுக்கு ஒரு பாரமாய் நாங்கள் எடுக்காமல் மனப்பூர்வமாய் ஆண்டவருக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நாங்கள் அதாவது ஆண்டவருக்கு படியை பார்க்கலும் கீழ்ப்படுதல் தான் உத்தமம். இப்போ ஆண்டுடைய வார்த்தை, அதாவது மனத்திற்கு விசுவாசம் கீழ்ப்படுதலோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. விசுவாசம் ரட்சிப்போடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. விசுவாசம் மனம் திரும்புதலை உள்ளடக்கியாக இருக்கிறது. அப்போ ஒன்றோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. தனிய விசுவாசம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் இருந்தால் ஒன்றுமே போதாது. விசுவாசத்திலே அணிமுகமாக விசுவாச கீழ்ப்படிதல், அதனால் தான் மனம் திரும்புதல். விசுவாச கீழ்ப்படிதல் மூலமாகத்தான் நமக்கு ரட்சிப்பு. விசுவாச கீழ்ப்படிதல் மூலமாகத்தான் நமக்கு எல்லா காரியங்களும் நடக்கும். அப்போ விசுவாசமும் கீழ்ப்படிதலும் இணைந்து செயல்படும் பொழுதுதான் நமக்கு ரட்சிப்பை அங்கே கொண்டு வருகிறது. அடுத்ததாக அர்ப்பணம் என்று சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ விசுவாசம் என்றால் அது அர்ப்பணத்தோடு சம்பந்தப்பட்டது விசுவாசம். அப்போ அர்ப்பணம் இல்லாமல் எதுவுமே இல்லை. இப்போ நாங்கள் விசுவாசிகளாக இருந்தால் நாங்கள் எங்களை தேவனுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். அப்படின்னு சொன்னால் பவுல் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்திலே 20ஆவது வசனத்திலே வாசிக்கின்றோம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்ப நான் இப்ப வாழ்வது எனக்கு அல்ல, இயேசுவுக்காக நான் வாழுகிறேன். என்னிலே அன்பு கொண்டு எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவுக்காக நான் வாழுகிறேன். அப்ப கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்ப நாங்கள் வாழுகிறது கடவுளுக்கிடையே நாங்கள் வாழுகிறோம். பிழைத்திருக்கிறோம். உலகத்திலே நாங்கள் வாழுவது ஆண்டவருக்காக நாங்கள் வாழுகிறோம். அப்ப சுயநல எங்களுக்காக வாழ்வது காலம் இருக்கின்றது. அப்ப நாங்கள் ஆண்டவருக்காக வாழும்போது இயேசு, அதாவது அர்ப்பணம். இயேசு எங்களிடத்திலே நாங்கள் எதற்குமே எங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். அப்ப ரோமருக்கு 6ஆம் அதிகாரத்திலே முன்பு அக்கிரமங்களை செய்கிறதுக்கு நாங்கள் அடிமையாக ஒப்பு கொடுத்தது போல இப்ப நீதியை நாங்கள் நடப்பிக்கும்படிக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். பரிசுத்தத்தை நடப்பிக்கும்படிக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். இப்படி அர்ப்பணிக்கும் பொழுதுதான் நம்முடைய விசுவாசம் அர்த்தமுள்ள விசுவாசமாக இருக்கிறது, கிரியையுள்ள விசுவாசமாக இருக்கிறது. அல்லது நம்முடைய விசுவாசம் தன்னில் தானே செத்த விசுவாசமாய் காணப்படுகிறது. இறுதியாக நாங்கள் இன்னொரு பேதுரு சொல்லுகிறார். 1 பேதுரு 7ஆம் அதிகாரம் 7-9 வரை வாசிக்கும் பொழுது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷமும் உள்ளவர்களாய் பணிபுரிந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். விசுவாசத்துக்கு ஒரு பலன் இருக்கிறது, ஆத்ம ரட்சிப்பு. இந்த ஆத்ம ரட்சிப்பை அடைவதற்கு இந்த விசுவாசம் புடமிடப்படும். பொன்
புடமிடப்படுவது போல, சோதிக்கப்படுவது போல உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு அது மகிமையாக விளங்க போகும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அன்பு கூர்ந்து, அதாவது நீங்கள் சந்தோஷம் மனப்பூர்வமாக நாங்கள் அன்பு கூர்ந்து செய்வதுதான் அர்ப்பணம். அர்ப்பணம் என்று சொல்லும் பொழுது தேவனை அன்பு கூர்ந்து நாங்கள் மனப்பூர்வமாகவே ஆண்டவருக்கென்று எங்களை நாங்கள் அர்ப்பணிப்பது. யாரும் எங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்கள், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள் அல்லது ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு யாராவது உந்துதலின்படி நாங்கள் எதையுமே செய்யக்கூடாது. எதுவுமே எங்களுடைய உள்ளத்திலே இருந்து நாங்கள் கடவுளுடைய வார்த்தையை புரிந்து கொண்டு அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து காலத்தை தாமதிக்காமல், இதுதான் காலம், இந்த காலத்தை விட்டால் இன்னொரு காலம் கிடைக்காது. வேதம் சொல்றது அன்றைக்கிற காலம் இது ரட்சணிய நாள். அப்போ இன்றைக்கு இந்த இனி காலம் செல் அந்த வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. எனவே இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் இல்லை. அப்போ வேப்பன் செய்ய பாட்டு எழுதுகிறார், என் ஜனமே மனந்திருப்பு, இயேசுவிடம் ஓடிவா, இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. அப்போ இன்னமும் தாமதமே என்றுதான் ஆண்டவருடைய வார்த்தை. அதாவது நாங்கள் இயேசு வருகிறதுக்கு ஏன் தாமதிக்கிறார்கள், எல்லோரும் ரட்சிக்கப்பட நீடிய பொறுமையாக இருக்கார். ஆனால் அந்த நீடிய பொறுமையை நாங்கள் இதாக எண்ணக்கூடாது. நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியோடு பாருங்கள். இன்றைக்கு உலகம் இந்த பண்டமிக் அரசாங்கம் தடுப்பூசி போடுங்கள் போடுங்கள் போடுங்கள், ஜனங்கள் எல்லாம் அசதியாக இருந்துட்டு இப்போ கியூவில் நிற்கிற பார்க்கிறேன். நீங்கள் இப்போ தாங்களாக குளிர்க்க இப்போ கியூவில் நிற்கிற. அப்போ இந்த கட்டத்துக்கு முதலே அவர்கள் சொல்லிக்கொண்டு இருக்கிறாங்க, ஊசியை போடுங்க ஊசியை போடுங்க, உங்களுக்கு உங்களோட பாதுகாப்புக்கு தான் சொல்கிறோம், உங்களோட பாதுகாப்பு சொல்ல மாட்டேன். ஜனங்களில் கடைசி கட்டமாக போனால் அவசரப்படுறது போல தான் இயேசுவின் வரைக்காகவும் இப்பொழுது நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆண்டோடைய வார்த்தை. அப்போ நோவாவும் சொல்லிக் கொண்டிருந்தார், வெள்ளம் வரப்போகிறது, அழிய போகிறது, பிழைக்குள்ளே வாருங்கள் அப்படின்னு சொல்லி ஜனங்களை கேட்கவில்லை. இந்த ஜனங்கள் பாருங்கள் கேட்காமல் இருக்கார்கள். அப்போ அந்த 8 பேர் தான் காப்பாற்றப்பட்டார்கள் பிழைக்குள்ளே வந்த. அதே போல பிரியமான அதுக்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் நல்மனச்சாட்சியோடு உடன்படிக்கை செய்கிறதா ஞானஸ்தானம். நாங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பித்து கொடுத்தோம், சிறு பிள்ளைகளுக்கு நாங்கள் ஞானஸ்தான போதனையிலே. அப்படின்னா ஞானஸ்தானம் குளிக்கிறதுக்கு நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் மனதிலே இயேசுவை நீங்கள் உண்மையாகவே ஏற்றுக்கொண்டு, அதாவது உங்களுக்கு ஒரு மனச்சாட்சி இருக்கிறது, மனச்சாட்சி உங்களுக்கு குற்றமாய் சொல்லக்கூடாது. நீங்கள் அதாவது இந்த மனச்சாட்சி எங்களை குற்ற நாங்கள் குற்ற உணர்வோடு ஞானஸ்தானம் பெறக்கூடாது. அப்போ நாங்கள் பாவ மன்னிப்பு இயேசு ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நாங்கள் இன்றைக்கு சுத்த மனச்சாட்சியோடு இருக்கிறோம். அதோடு நாங்கள் ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்து ஞானஸ்தானம் பெறுகிறோம் என்று ஞானஸ்தானத்துக்கு வர வேண்டும் என்று அவளுக்கு நாங்கள் அழகாய் சொல்லிக் கொடுத்தோம். அப்போ பாருங்கள், நாங்கள் அர்ப்பணம், மனப்பூர்வம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுதல், இவைகளெல்லாம் விசுவாசத்தில் அதாவது கிரியை மூலமாக வெளிப்படுகிற காரியம் என்று நாங்கள் பார்க்கிறோம். இறுதியாக விசுவாசம் பேச்சிலே அல்ல சேர்ந்தே இருக்க வேண்டும் என்பதையும் அதே யாக்கோபின் நிருபத்தில் 2வது அதிகாரம் 14-17 வரை வாசித்து கேட்போம். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோടെ போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும் என்பதை விளக்குவதற்கு ஒரு கதையை சொல்கிறார், ஒரு சம்பவத்தை சொல்கிறார். என்ன, உங்களில் ஒருவன், அதாவது ஒரு சகோதரனாவது சௌரியாவது வஸ்திரம் இல்லாமல் அழுதில் ஆகாரம் இல்லாமல் இருக்கும் பொழுது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடைய போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவர்களை அவளுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம். சும்மா வாயினால சொல்லி கொண்டிருக்கிற பிரயோசனம் இல்லை, ஏதாவது கொடுத்துட்டு போய் சாப்பிடணும்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம். அதே போலதான் விசுவாசமும். விசுவாசம் சொல்லுது தேவன் இருக்கிறார் நடுங்குதான். அதே போல நம்முடைய விசுவாசங்கள் இருக்கக்கூடாது. நாங்கள் விசுவாசிகள் என்று சொன்னால் கீழ்ப்படுகிற விசுவாசத்தை குறித்து இந்த யாக்கோபு அழகாக அதிகாரத்திலே விளக்கி வைத்திருக்கிறார். உதாரணத்தையும் சொல்லியிருக்கிறார். எப்படி நாங்கள்
ஒரு வாயினாலே ஒருவருக்கு சரீரத்துக்கு ஏற்றவர்களை சொல்லாமல் நீங்கள் போய் புசித்து பசியாருங்கள் என்று சொல்லுகிறோமோ அதே போலதான் இன்றைக்கு அநேக விசுவாசிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன? ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் ரட்சிப்பார், இயேசு மறுபடியும் வரப்போகிறார், மனம் திரும்புங்கள். இவர்களெல்லாம் உலகத்துக்கு போதனை. தனிப்பட்ட வாழ்க்கையிலே அனைவருடைய இதிலே மனம் திரும்புவதற்குரிய கனியில் அப்படின்னா கிரியை இல்லாமல் அவருடைய விசுவாசம் காணப்படுவதாக இன்றைக்கு உலகத்திலே காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இவர்களெல்லாம் கடைசி காலத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கின்றது. கடைசி காலத்திலே மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்றுதானே இயேசு இருக்கிறார். அப்ப விசுவாசம் இன்றைக்கு இயேசு வரும் பொழுது யாரிடத்திலே விசுவாசம் இருக்கு? அப்ப விலை மதிக்க விசுவாசத்தை, ஒரு விசை ஒப்புக்கொள்ளப்பட்ட இந்த விசுவாசத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கிரியை மூலமாக செயல்படும் விசுவாசமாய் இருக்கும் பொழுதுதான் அது செத்த விசுவாசமாய் இல்லாமல் உயிருள்ள விசுவாசமாய் காணப்படுகிறது. எனவே தேவர்களுக்குள்ளே விசுவாசத்தை தொடங்கியிருக்கிறார். நாங்கள் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம். எனவே அந்த விசுவாசத்தை நாங்கள் கிரியை மூலமாய் வெளிப்படுத்தும் பொழுதுதான் அது ஜீவனுள்ள உயிருள்ள விசுவாசமாய் காணப்படும். மற்றும்படி விசுவாசம் தன்னில் தானே செத்ததாக இருக்கும். அப்போ அடிப்படையாக நமக்கு கிடைக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மனம் திரும்புதல், கீழ்ப்படிதல், ரட்சிப்பு, அர்ப்பணம் இவர்களெல்லாம் அடிப்படை காரியங்கள். அதற்கு மேலான காரியங்கள். ஆபிரகாமை போல சோதிக்கப்படும் பொழுது ஆபிரகாம் எப்படி அந்த விசுவாசத்திலே வல்லவரானான் என்றால் கிரியோடு சேர்ந்துதானா வேறு அழகாக சொல்கிறது. அவர் விசுவாச தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். எனவே ஆபிரகாம் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பாரா இருந்தால் அவருடைய விசுவாசம் வீணாக இருந்திருக்கும். இன்றைக்கு விசுவாச தகப்பன் என்றும் அவர் அழைக்கப்பட முடியாது. ஆபிரகாம் விசுவசித்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், செயலிலே இறங்கினார், துணிந்து செயல்பட்டார் என நாங்கள் பார்க்கின்றோம். சீசர்கள், அதாவது ஆண்டவர் அழைத்த பொழுது என்பின்னே வாருங்கள் மனிதரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று உடனடியாக வலைகளை விட்டு இயேசுவின் பின்னே சென்றார்கள் என்று சொல்லப்பட்ட வசனத்தை ஆரம்பத்திலே வாசிக்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பல சந்தர்ப்பங்களிலே எங்களுக்கு அவருடைய சத்திய வசனங்களை சொல்லிக் கொண்டிருப்பார். அதிலே நாங்கள் உடனடியாக கீழ்ப்படி எங்களுக்கு மனம் இல்லாமல் இருக்கும். நாங்கள் காலத்தை தாழ்த்தி போடுவோம். ஆனால் நாங்கள் விசுவாசிகள் அழைக்கப்படுகிறோம். ஆனால் நம்முடைய விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம், அது செத்த விசுவாசமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நானும் நீங்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய வரையை சயமாக இருக்கிறது. என்னென்ன காரியங்களிலே நாங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம், என்ன காரியத்திலே நாங்கள் ஆண்டவருக்கு அந்த அர்ப்பணம் செலுத்தாமல் இருக்கிறோம், என்ன காரியத்திலே நாங்கள் பேச்சிலே நாங்கள் விசுவாசங்களாக இருக்கின்றோம், யோசித்து பார்ப்போம், மனம் திரும்புவோம். ஆண்டவரை அதாவது விசுவாசங்களாகிய நாங்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு பலியை பார்த்து கீழ்ப்படுதல் உத்தம வசனத்தின்படி ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அதன் மூலம் நாங்கள் தேவனுடைய ரட்சிப்பையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நின்று நாங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி கர்த்தருடைய பந்தியிலே அமர்வதற்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி அப்பா, நீங்கள் தாமே ஆண்டவரே கிரியை இல்லாத விசுவாசம் சேர்த்தது என்பதை ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு அழகாக வார்த்தை மூலமாக எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே. நாங்கள் என்னென்ன காரியங்களிலே ஆண்டவரே அப்பா நாங்கள் விசுவசிக்கிறவர்களாக இருந்தும் உடனடியாக இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் என்னென்ன காரியங்களை கர்த்தர் எங்களோடு பேசினாலும் எங்களுக்கு உடனடியாக அதுக்கு கீழ்ப்படிய முடியாத நிலை இருந்தால் ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் காலங்களை தாழ்த்து போடுவோமாக இருந்தால் எங்களுக்கு தருணத்தை தருகிறீர், கிருபை நாட்களை கூட்டி தருகிறீர் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் இந்த தருணத்திலே இதுவே அழைக்கிற காலம், இதுவே இரட்சணிய நாள் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக எங்களுடைய
விசுவாசத்தை கிரியை மூலமாக நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக ஆண்டவரே எங்களை வழிநடத்த போகிறதற்காய் தகப்பனை நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த கர்த்தருடைய பந்தியிலே அமர்வதற்கு எங்களை இந்த வருடத்தின் கடைசியிலே முதற்கிழமையிலே வாரத்திலே நாங்கள் கூடிவர செய்திருக்கிறீர். உடைய கிருபை ஆண்டவரை நீங்கள் நாமே ஆண்டவரை தொடங்குமாய் இந்த பந்தியிலே அமர்ந்து ஆண்டவரை நாங்கள் உமக்கென்று ஆண்டவரை இன்னுமாய் சாட்சியாய் வாழ கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்திலே பிதாவே ஆமென். இப்பொழுது வேதவசனத்தை சவுல் வாசித்த பின்பதாக கர்த்தருடைய பந்தியிலே நாங்கள் அமர்வோம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 11 அதிகாரம் 23-31 வசனங்கள் தெரிவித்த காரணமாக வசனத்தை படிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன பாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாளனில் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கின தீர்ப்பு பெறும்படி போஜனமானம் பண்ணுகிறான். இந்த நிமித்தம் உங்கள் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட வார்த்தையிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிடித்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக விற்கப்படுகிற சைவமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இது பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். தோற்பனை இவர்களை காப்பதில் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரை என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். எங்களுடைய முதல் நிமித்தத்தை காயப்பட்டு எங்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் ஒடுக்கப்பட்டு எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண மாற்றினை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உடைய தலைமுறையினாலே நாங்கள் குணமாகிறோம். திருவிழா ஆடுகளை போல் இருந்தோம், இப்பொழுது மேற்பெரும் கண்காணி மாநிலத்தை நாங்கள் திருப்பப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த மாதத்தின் முதல் வாரத்திலே கர்த்தருடைய பந்தியிலே அமரக்கூடிய சிலாய்க்கத்தை எங்களுக்கு ஆண்டவரே ஆவி ஆத்மா சரீரத்திலே சுவத்தை கண்டடைவீராக. ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்திலே பங்கு கொள்ள எங்களுக்கு கொடுத்த தருணத்தை காரணத்தை நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்திலே பிதாவே ஆமென் ஆமென். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரமாயிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாயிருக்கிறது. பாடலை பாடி கொடுக்கும் பொழுது முன்னுக்கு வந்து கர்த்தருடைய பந்தியாக ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தி உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக நீரானீர். ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தி உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. பரிசுத்தமுள்ளவனே, பாவமாய் மாற்றப்பட்டீர். பரிசுத்தமுள்ளவனே, பாவமாய் மாற்றப்பட்டீர்.
நீதிமானாக என்னை மாற்றினீர், நீதிமானாக என்னை மாற்றினீர். கிருபையாய் இலவசமாய் நீதிமானானேனே, கிருபையாய் இலவசமாய் நீதிமானானேனே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே, சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானீர். ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தீர். உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. கிறிஸ்து எனக்காய் சாபமாய் மாறினீர், கிறிஸ்து எனக்காய் சாபமாய் மாறினீர். ஆசீர்வாதமாக என்னை மாற்றினீர், ஆசீர்வாதமாக என்னை மாற்றினீர். ஆசீர்வாதமானேனே, நீர் எனக்காய் சாபமானதினால். ஆசீர்வாதமானேனே, நீர் எனக்காய் சாபமானதினால். சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியதே, சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானீர். ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தீர். உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. பண்ணுவோம். சமாதானத்தின் தேவதாமே நம்மை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துவாராக. ஆவி ஆத்மா சரீரம் பொழுதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவர் பொழுது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உங்களிடம் அப்படியே செய்வார். அநியாயம் செய்கிறவர் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவர் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமான மாறட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். மாறனாதா கர்த்தராகிய இயேசுவே மாறும். உடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். இன்னும் இந்த தொழுவத்தில் இல்லாத அநேக ஆடுகள் உண்டு, அவர்களும் கூட்டி சேர்க்கப்பட்டு கர்த்தாவே அப்பா திரள் கூட்ட ஜனங்களால் மத்தியானத்திலே நீர் வரும்பொழுது இமை பொழுதிலே எக்கால சத்தங்களுக்கு மறுரூபமாகி எடுத்துக் கொள்ளப்பட்டு என்னென்னைக்கு சதா உமோடு கூட போகின்ற நம்பிக்கொள்ள வார்த்தை ஆவியானவர் தாமே ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி வழி நடத்தல் சுவாமி. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துவோம். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே, மகிமை தேவனே ஸ்தோத்திரம். மாறாத கிருபையுள்ள தேவனே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே நன்றி செலுத்துகிறோம். நன்றி. ஹல்லேலூயா. கிருபையினால் கிருபையினால் நான் வாழ்கிறேன், தேவ கிருபையினால் நாம் வாழ்கிறோம். கிருபையினால் கிருபையினால் நான் வாழ்கிறேன், தேவ கிருபையினால் நாம் வாழ்கிறோம். அமைதியை இழந்து அவதிப்படுகையில் அன்பின் இயேசு ஆறுதல் அளித்தார். அமைதியை இழந்து அவதிப்படுகையில் அன்பின் இயேசு ஆறுதல் அளித்தார். மரண பயம் நம்மை சூழ்ந்த போதிலும், மரண பயம் நம்மை சூழ்ந்த போதிலும் நம்மை காண்கின்ற இயேசு
காத்து நடத்துவார். கிருபையினால் நான் வாழ்கிறேன். தேவ கிருபையினால் நாம் வாழ்கிறோம். தேற்றுவாரின்றி கலங்கிய போது கர்த்தர் இயேசு கரங்களை கொடுத்தார். தேற்றுவாரின்றி கலங்கிய போது கர்த்தர் இயேசு கரங்களை கொடுத்தார். அன்பு வைத்தோர்கள் மறந்த போதிலும் நம் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார். கிருபையினால் நான் வாழ்கிறேன். தேவ கிருபையினால் நாம் வாழ்கிறோம். வேதனையோடு திரும்பிய போது தேவாதி தேவன் தன்னிடம் அழைத்தார். வேதனையோடு திரும்பிய போது தேவாதி தேவன் தன்னிடம் அழைத்தார். தேசம் நம்மை கைவிட்ட போதும் நம் ஆண்டவர் இயேசு கைவிட மாட்டார். கிருபையினால் நான் வாழ்கிறேன். தேவ கிருபையினால் நாம் வாழ்கிறோம். கிருபையினால் நான் வாழ்கிறேன். தேவ கிருபையினால் நாம் வாழ்கிறோம். நான் இப்பதும் நிர்மூலமாக ஆதரிக்கிறவருடைய கிருபை என்று வார்த்தமாகவே தேவ கிருபையினால் நிலைத்திருக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை ஆராதிப்போம். அல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பரிசுத்த தேவனே ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளதாவே நன்றியோடு துதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பரிசுத்ததேவை துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. மகிமை தேவன் மாறாத கிருபையுள்ள தேவனை துதிக்கிறோம். நாளை முடியாமல் மங்கியேறி பெரிய அணையாமல் இருக்கிற ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மகிமை தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. என் ஜீவ நாட்களெல்லாம் உம்மை என்றும் சார்ந்திருப்பேன். என் ஜீவ நாட்களெல்லாம் உம்மை என்றும் சார்ந்திருப்பேன். நான் நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. எனிப்பித்தவர் நீதானையா. எனிப்பித்தவர் நீதானையா. என்னை கைவிடவில்லை ஐயா. என்னை கைவிடவில்லை ஐயா. நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வில் நம்பிக்கையே நீதானையா. நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வில் நம்பிக்கையே நீதானையா. நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கை அவராக இருக்கிறார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை நம்மை தொடர செய்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண போகிறோம். துதித்தலோடு நாங்கள் ஜெபம் பண்ணி இந்த ஆராதனை முடிக்க போகிறோம். நன்றி செலுத்துவோம். நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே சர்வ வல்லமுள்ள தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஒருமனப்பட்டு இந்த இடத்துல கூடி வர கிருபை செய்தீங்க. உங்களோட பந்தில் அவரை கிருபை செய்தீங்க ஆண்டவரே. அப்பா, இந்த காலநிலைகள் சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தாவே அப்பா உண்மை ஆராதிக்க வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸின் தாக்கங்கள் குறைந்து தேவனை முழு இதயத்தோடு முழு மனதோடு ஆண்டவரை சபை கூடி வந்து ஆராதிக்கிற நாட்கள் வரட்டும் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளோட சரீரங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தர்.
கதாமை கூட இருந்து வழி நடத்துங்க. வரும் பொழுது கூட இருந்த போல போகும் பொழுது கூட இரும். வழிகளை செவப்படுத்தாரும் உடைய கருத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். வழி நடத்தி ஆசீர்வதிங்கள். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சொல்வோம் எல்லோரும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகல வராதனை பார்த்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய இடைவிடாத அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.